வெள்ளாட்டு ஈரல் கிட்னி எப்படி செய்யணும்னு செய்முறை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஈரல் குழம்பு எப்படி செய்யறதுக்கிட்ட நான் இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறேன். சட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த சட்டியில் ஈரல் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சட்டியில் போட்டு நம்ம அதை வேக வைக்க போகிறோம். ஈரலெல்லாம் சட்டியில் போட்டுட்டேன். இப்போ நம்ம தண்ணி திட்டமாக ஊற்றிக்கலாம். அந்த ஈரல் 1/2 கிலோ ஈரல் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி எடுத்துக்காது, திட்டமாக தான் தண்ணி பிடிக்கும். அதனால் நான் திட்டமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். பாருங்கள், தேவைக்கேற்ற உப்பு போட்டிருக்கிறேன். இப்போது வீட்லேயே அரைச்ச மிளகா பொடி, இது தனியா மிளகாலாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதுதான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அதை கூட 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். 1 சிட்டிக்கை மஞ்சள் பொடி. அதை கூடவே வெங்காயம், நான் 1 வெங்காயம் தான் அரிஞ்சேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தான் 1/2 கிலோ தானே, அதனால் சின்ன வெங்காயமாக ஒரு அதுக்கு தான் அரிஞ்சு போட்டிருக்கிறேன். அதை கூட சின்னதாக 1 தக்காளி. இது பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதுக்கு சேர்க்க வேணாம். இப்போது இஞ்சி பூண்டு தட்டி போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா எடுத்தேன். நான் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மிளகாத்தூள் உப்புலாம் மஞ்சத்தூள்லாம் போட்டு கிண்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது வேகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு இதை கூட தட்டி போடலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி ஒரே 1 துண்டு தான் இது. நான் அது நுறுங்க அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தட்டி போடலாம். இது வந்து 1 பாதியமாக தான் நான் தட்டி போடுவேன். இப்போ நம்ம தட்டிட்டோம். இப்போ இதை எடுத்து சட்டியில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், பூண்டு இதுவும் 1 பாதியமாக தான் நம்ம தட்டியில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எப்படி தட்டி இருக்கிறேன். இது போல் தான், இது 2 தான் தட்டி போடணும். இது டேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஈரல் குழம்பு வைக்க கற்றுக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். இப்போ இது போல் கொதிக்க வச்சு நான் டவாவில் வேற போட்டு எங்கள் அம்மா அதை வறுப்பாங்க. இதை இப்போ பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு இது மேலே நம்ம வாழை போட்டு மூடிடுவோம். இந்த வாழை சாறு வந்து அந்த நெருப்பு சூட்டுக்கும் இந்த புகை சூட்டுக்கு அது இறங்குச்சுன்னா இது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது வேகட்டும்ட்டு நான் வாழையெல்லாம் போட்டு மூடிட்டேன். இது வெந்த பிறகு நம்ம தாளிப்பை பார்க்கலாம். இவர் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பாருங்கள், இது நல்லா கொதித்து வேகட்டும், பிறகு பார்க்கலாம். வாங்க, இப்போ வெந்து போச்சு. இது ஈரல் கிட்னி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு தவா வச்சு இதை நம்ம தாளிப்பு செய்யலாம். தவா வந்து காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதான் கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இறக்கி வச்சிருந்த ஈரலை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விடணும். இதை பாருங்கள், தோசைகளில் போட்டாச்சு. இப்போ இது கூட நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதாக கூட பெப்பர் சேர்க்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் திட்டமான பெப்பர். நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன், இது போதும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டாச்சு.
இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து அப்படியே இது ஒரு நல்லா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அது மேலேயே நான் வந்து கொத்தமல்லி தூக்கிடுவேன். கொத்தமல்லி இப்போ இது நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதை. இப்போ இந்த டைமில் வந்து நான் ஒரு அரை பழம் எலுமிச்சை பழம் வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த புளிப்பு தண்ணியோடு சாப்பிட்டோமா அது வேறு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, பிழிஞ்சு விட போகிறேன். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம இதை பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, முட்டை கூட உடச்சி ஊற்றி சமைப்பாங்க. ஆனால் நம்ம அதை போல் இன்றைக்கி செய்யலை. எங்கள் அம்மா இது போல் தான் செஞ்சாங்க. அதான் நானும் இதே மாதிரி இப்போ பண்ணேன். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை தட்டில் அள்ளி வைக்க போகிறேன். ஈரல் வறுவல் முடிஞ்சாச்சு. இது வந்து ரொம்ப கலக்கலாக இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.